ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக ஆண்டுதோறும் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் வழங்கப்பட்டு வருகின்றது. 2026-2027 கல்வியாண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வழங்கப்படுகின்ற அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வழங்கப்படுகின்ற அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது குறித்து ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் 2026-2027 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026-2027 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் தற்போது வரவேற்கப்படுகின்றன. இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி மற்றும் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் பட்டியலில் முதல் 1000 இடங்களுக்குள் உள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதுகலை பட்டம், அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது முனைவர் ஆராய்ச்சியில் படிப்பு PhD போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். மாஸ்டர் டிகிரி 1/4/2026 அன்று 35 வயதை நிறைவு செய்திருக்க கூடாது. PhD அல்லது போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் 1/4/2026 அன்று 40 வயதை நிறைவு செய்திருக்க கூடாது. குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பங்கள் மாணாக்கர்கள் சேர்க்கை பெறும் பல்கலைக்கழகங்களின் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் தரவரிசையின் அடிப்படையிலேயே பரிசீலனை செய்யப்படும். மேலும் இத்திட்டம் தொடர்பான அரசாணைகள், வழிகாட்டுதல்கள் மற்றும் விரிவான விவரங்களை www.tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் காணலாம். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் முன் மேற்படி விவரங்களை முழுமையாக படித்து பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 2026-2027 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் இணையவழியில் மட்டுமே பெறப்படும். தகுதியுடைய மாணவர்கள் 5/5/2026 முதல் 5/6/2026 வரை தேவையான ஆவணங்களுடன் www.tnadw.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நேரடியாகவோ தபால் மூலமாகவோ கால அவகாசம் முடிந்த பின்னரோ சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விவரம் மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. விண்ணப்பிக்கும் போது தேவைப்படும் ஆவணங்களின் விவரம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட சேர்க்கை கடிதம், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃபர்ஸ் அல்லது அட்மிஷன் லெட்டர், கண்டிஷனல் அன்கண்டிஷனல், சாதி சான்றிதழ் இணையவழியில் பெறப்பட்டது, சமீபத்திய குடும்ப வருமானம் சான்றிதழ் இணையவழியில் பெறப்பட்டது, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு சான்றிதழ், அதாவது டிகிரி சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், ஆதார் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, கடவுச்சீட்டு, பெற்றோரின் அல்லது விண்ணப்பதாரரின் சமீபத்திய 3 மாத சம்பள சீட்டு நகல், பெற்றோரின் அல்லது விண்ணப்பதாரரின் வருமான வரி தாக்கல் ஆவணங்கள், மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை, சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் போன்ற சான்றிதழ்கள் தகுதிக்கு ஏற்ப விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பித்தல் தொடர்பான சந்தேகங்களுக்கு 1805997638 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதாவது இந்த விண்ணப்பம் தொடர்பான சந்தேகங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விண்ணப்பதாரர்கள் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே 2026ஆம் ஆண்டு வெளிநாடுகளில் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் பட்டியலில் முதல் 1000 இடங்களுக்குள் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாஸ்டர் டிகிரி, PhD, போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் ஆகிய படிப்புகளுக்கு சேர்க்கை பெற்ற மாணவர்கள் இந்த கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த இணையதள லிங்க் கொடுத்திருக்காங்க, www.tnadw.tn.gov.in. இந்த வெப்சைட் லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் டு ஃப்ரெஷர், போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் கோர்சஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல இந்த ஸ்காலர்ஷிப் பற்றிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமா the world is calling, detail of the scholarship, who can apply, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல ஒன்னொன்னா கிளிக் பண்ணி பார்த்து தேவையான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். யார் யார் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத தெளிவாக இந்த டீடைல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா how to apply அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்காக I am a link இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த அகாடமிக் இயர் 2026-27 அண்டர் த அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 5/5/2026. லாஸ்ட் டேட் டு அப்ளை 5/6/2026. Eligible candidate are advised to submit their application within the specified timeline. Applications received after the deadline will not be accepted. For further queries, please contact toll-free number கொடுத்திருக்காங்க. இந்த toll-free numberல தொடர்பு கொள்ளலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபிள் வெல்ஃபேர். இதுல கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அதாவது ஜியோ கொடுத்திருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க இரண்டுலையுமே கிளிக் பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டரை தெரிந்துக்கலாம். அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் பற்றிய கவர்மெண்ட் ஆர்டரை நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா ஸ்டூடெண்ட் போர்ட்டல் கொடுத்திருக்காங்க, நோடல் ஆஃபீஸர் போர்ட்டல் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்காக மாணவர்கள் இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டல்ல நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷன்ல உங்களது நேம், இமெயில் ஐடி, போன் நம்பர் என்டர் பண்ணி சைன் அப் பண்ண வேண்டும். அதன் பிறகு லாகின் ஆப்ஷன் இருக்கு, நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அப்புறமா பாஸ்வேர்டு, லாகின் பண்றதுக்காக நீங்க சைன் அப் பண்ணும்போது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டும். அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். தகுதியுள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஆகவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வழங்கப்படுகின்ற அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.